எனக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா, ஒரு ஆர்ச் மாதிரி. அதாங்க திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு நம்ம சைட். அது இல்லாம நம்ம சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னா பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீங்க. அது இல்லாம 5 கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு நம்ம சைட். வெறும் 900 மீட்டர்ல நம்ம சைட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்க போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சைட் வந்து திரும்ப கிடைக்காது. ஏர்போர்ட்டை விட திருச்சியிலே வந்து மெயினான டாக் வந்து பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். ஆமா சார், டிமார்ட் கூட இருக்கு பக்கத்துலயே. டிமார்ட் தூக்கி சாப்பிடுற மாதிரி டிமார்ட்டே ஒண்ணும் இல்லங்கிற அளவுக்கு லூலு மால் வருது. ஓகே, தாஜ் ஹோட்டல்ஸ் வருது. ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, பிவிஎம் குளோபல் ஸ்கூல். அதே மாதிரி விஸ்டம் வெல்த்னு ஒரு பாரதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இது மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸே இருக்கு. உடனே மக்கள் வீடு கட்டுற மாதிரி 330 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரே கம்பெனி திருச்சியில எம்பையர் எஸ்டேட்ஸ் தான். 330 ரூபாய்க்கு எங்கேயுமே இல்ல சார், நானும் தேடி பார்த்தேன். இந்த ஹைவே வந்து வெறும் 450 மீட்டர்ல நம்ம சைட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டே தெரியும் உங்களுக்கு. இங்க இருந்து ஏர்போர்ட் வெறும் 450 மீட்டர் தான் உங்களுக்கு. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் தாங்க மல்டி சிவா. நம்ம இன்னைக்கு இருப்போம்னா ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றேன். திருச்சியில தாங்க இருக்கோம். திருச்சியில வந்து ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இருக்கும். என்ன லொகேஷன் தானே கேக்குறீங்க? எனக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா, ஒரு ஆர்ச் மாதிரி. அதாங்க திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்ல இருந்து வெறும் 900 மீட்டர்லயே வந்து ஒரு சூப்பரான வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட சார் இருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், ஹவ் அபௌட் யூ சார்? சூப்பர் சார். நம்ம கம்பெனி பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ரியல் எஸ்டேட் வந்து 25 வருடமா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஜமால் முகமது காலேஜ்ல வந்து நான் ப்ரொஃபசர். ஓகே, 16 வருஷம் வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்துகிட்டு பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரியல் எஸ்டேட். சூப்பர். அதுக்கப்புறம் தனியா நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கிற கனவோட 2019 ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல பெரிய 2 கம்பெனில டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் என்னோட கம்பெனி எம்பையர் எஸ்டேட்டை ஸ்டார்ட் பண்ணேன். சோ 25 வருட அனுபவம் எனக்கு இருக்கு. நம்ம சைட்டோட மெயின் அட்ராக்ஷன் லொகேஷன் சொன்னாலே வந்து திருச்சி ஏர்போர்ட் தான். திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துல இருந்தாலே நல்ல வேல்யூ. சைட்டோட பேர் என்ன சார்? எவ்வளவு ஏக்கர்ல போட்டுருக்கோம்? நம்ம சைட்டோட பேர் வந்து மேரி நகர் சார். இது கரெக்டா 12 ஏக்கர் சார். இதுல இப்போதைக்கு அவைலபிளா இருக்கிறது நிறைய சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். மொத்தம் வந்து இதுல 67 பிளாட்ஸ். ஓகே, 67 இப்ப எவ்வளவு பேலன்ஸ்? இப்ப இருக்கிறது வந்து ஒரு 20 பிளாட் தான் சார் பேலன்ஸ். நல்ல சோல்ட் அவுட். இதுல முக்கியமான காரணம் என்னன்னா, நரேந்திர மோடி அவங்க வந்து இப்ப போன வருஷம் மார்ச் மாசம் தான் 2000 கோடியில வந்து சாதாரண ஏர்போர்ட் இருந்ததை சர்வதேச விமான நிலையமா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த சரௌண்டிங்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள், விலையேற்றம், இது எல்லாமே நடந்திருக்கு. அதனாலதான் நான் திருப்பி இந்த சைட்டை, ஏற்கனவே நாங்க பண்ண சைட்டை கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம எம்பையர் எஸ்டேட்டோட ஸ்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த மேரி நகர் தான். இந்த மேரி நகர் எக்ஸாக்டா லொகேட் ஆகுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து நேரா புதுக்கோட்டை பைபாஸ்ல வந்தீங்கன்னா ரைட்ல முதல் லேஅவுட் மேரி நகர் தான். உதாரணமா இதுதான் இந்த மெயின் ரோடு. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மேரி நகருங்கிறது கரெக்டா எக்ஸாக்டா ஒரு 900 மீட்டர்ஸ்ல நீங்க ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்ததுதான் மொராய் சிட்டிங்க. ஃபர்ஸ்ட் லேஅவுட் புதுக்கோட்டை பைபாஸ்ல ஏர்போர்ட்டை தாண்டினவனே மேரி நகர் தான் முதல் லேஅவுட். ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 30 ஃபீட் ரோடு. நல்ல சைட்டே வந்து கார்னர் சைட்டுங்க. ஏர்போர்ட் இல்லாம நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் மக்களுக்கு? நியர்பை நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு சார். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஏர்போர்ட்டை விட திருச்சியிலே வந்து மெயினான டாக் வந்து பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். ஆமா சார். அது வந்து எக்ஸாக்டா நீங்க இங்க இருந்து போய் மாத்தூர்ல கட் பண்ணீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா ஒரு 5.5 கிலோமீட்டர். இங்க இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். 1 கிலோமீட்டர்ல வந்து ஏர்போர்ட் போயிடலாம். அது இந்த சைட்டோட மிகப்பெரிய ஃபெசிலிட்டி. அது இல்லாம இந்த சைடு வந்து புதுசா தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு போட்டுருக்காங்க. அதுலதான் இவரு மகேஷ் பொய்யாமொழி அவங்களோட தொகுதினால திருச்சியோட டோட்டல் டெவலப்மெண்ட் அங்கதாங்க வருது. அதாவது ஜெயிலு, போலீஸ் குவார்டர்ஸ், ஒலிம்பிக் அகாடமி, ஜல்லிக்கட்டு மைதானம், இது மாதிரி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இந்த ரோட்ல தான். சூப்பர் சார். நம்ம சைட்டை சுத்தி வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது ஃபியூச்சர்ல கண்டிப்பா. ஓகே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிமார்ட் கூட இருக்கு பக்கத்துலயே. ஆமா, இப்ப டிமார்ட் தூக்கி சாப்பிடுற மாதிரி டிமார்ட்டே ஒண்ணும் இல்லங்கிற அளவுக்கு லூலு மால் வருது. ஓகே, தாஜ் ஹோட்டல்ஸ் வருது. இது எல்லாமே ஒரு 10 லட்சம் சதுரடியில ஒரு பெரிய குரூப் வந்து கன்சர்ன். சூப்பர் சார். லூலு மால் கன்ஃபார்மா சார் வரப்போதா? கன்ஃபார்ம். ஓகே சார், நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து புதுசா திருச்சியோட லூலு மால் வரப்போதா ஃபியூச்சர்ல? சூப்பர் சார். நியர்பை என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல இருக்கு சார்? ஸ்கூல்ஸ், காலேஜஸ்னா இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து காலேஜஸ் தான். ஓகே, பாரதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பிம், இது மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸே இருக்கு. ஓகே, ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுவும் இல்லாம மொராய் சிட்டிங்கிறது ஒரு 1000 ஏக்கர் ப்ராஜெக்ட். அதுக்குள்ள 2 இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பிவிஎம் குளோபல்
குளோபல் ஸ்கூல், அதே மாதிரி விஸ்டம் வெல்த்னு ஒரு சூப்பர் சார். அது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபேக்டரிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அப்போல இருந்தே வந்து இந்த மாத்தூர் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஓகே. மாத்தூர், மண்டையூர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸும் நிறைய இருக்கு. அப்ப வேலை வாய்ப்புக்கு நல்லா இருக்கு. ஓகே. நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடி வரீங்க அப்படின்னா உங்க பசங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பிஹெச்டி படிக்கிற வரை வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம சைட் பக்கத்திலேயே இருக்கு. அதுவும் மாதிரி இந்த லேஅவுட்டோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ரோடு எல்லாமே 30 ஃபீட் ரோடு சார். ஓகே. அதே மாதிரி மனைகள் இப்போதைக்கு இந்த லேஅவுட்டோட கரண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு பிளாட்டா கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. ரெண்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து கார்னர் பிளாட்ஸ் இங்க இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி இந்த திசை தான் அவங்க நிறைய விரும்பி வாங்குவாங்க. அதுல இருக்கிற மாதிரியான லேஅவுட்ஸ். அதே மாதிரி இபி ஃபெசிலிட்டி ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டிஸ். ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சுத்திலுமே பிளாட்ட சுத்திலுமே காம்பவுண்ட் இருக்கும். வீடுன்னு பாக்குறப்ப நான் எப்பவுமே சார் ஏற்கனவே நான் போட்ட லேஅவுட்டும் அதே மாதிரி தான். பிஹெச்எல் சிட்டின்னு போட்டோம். மொரை சிட்டி வந்து 4700 ரூபாய், பிஹெச்எல் சிட்டி வந்து 1400 ரூபாய். அதே தான் இங்க. இது வந்து கிளாசிக் அவென்யூ. அந்த வீடுங்க நிறைய இருக்கிறது. அது வந்து 3800 ரூபாய். நம்ம வந்து 2700 ரூபாய். எப்பவுமே நம்ம போடுற இடம் வந்து பக்கத்து இடத்தோட கம்பேர் பண்றப்ப பாதி விலையில இருக்கும். இதுக்கு காரணம் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் 3800 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் நம்ம மேரி நகர்ல வெறும் 2700 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். நீங்க வாங்கும் போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் கம்மியா தான் வாங்குறேன். ஏர்போர்ட்னு சொல்லியிருந்தேன். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபிளைட் வந்து லேண்டோ ஒரு டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு போல சவுண்ட் இங்க பக்கத்துலயே கேக்குது சார். அது இல்லாம இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டர்ஃப் அரைனா பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து டர்ஃப் இருக்கு. பசங்க விளையாடுறது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பக்கத்துல டர்ஃப் இருக்கு. உங்களுக்கு பிளே கிரவுண்ட் கூட கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. நிறைய நியர்பை இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ்ல சார் நம்ம பிளாட்ல நம்ம கிட்ட மினிமம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து, உதாரணமா அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது இந்த பிளாட் தான். நான் எப்பவும் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு பிளாட்டும் கேட்டட் கம்யூனிட்டினால காம்பவுண்ட் பண்ணிருக்கோம். காம்பவுண்ட் போட்டு அதுக்கு இடையில இந்த உதாரணமா இந்த பிளாட் எடுத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சார். இது வந்து நார்த் சைடு, இது ஈஸ்ட் சைடு. 900 ஸ்கொயர் ஃபீட். இந்த லைன்ல மட்டும் கரெக்டா 4 பிளாட் இருக்கு. 4க்குமே தனியா காம்பவுண்ட் போட்டு பர்ஃபெக்ட்டா எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். கேட்டட் கம்யூனிட்டி ரொம்ப கிளீனா வச்சிருக்கோம். நான் போடுற லேஅவுட் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்துல ஒரு ரேட், நம்ம கிட்ட ஒரு ரேட் இருக்கும் சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குங்க. இது வந்து ஏர்போர்ட் NH. இந்த ரோடு நேரா போனீங்கன்னா வயர்லெஸ் ரோடு, KK நகர் போற ரோடு. இந்த 2 ரோடும் கனெக்ட் பண்ற இடம் தான் இந்த மேரி நகர். பிளாட்டுங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி முதவே நம்ம தார் ரோடு, பிளாக் டாப் ரோடு எல்லாம் போட்டு கொடுத்து தான் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் மினிமம், 1200 2400 முடிய இருக்கு சார். நியர்பை வந்து நம்ம சைட்டை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு. அதனால சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். கண்டிப்பா சார். ஏர்போர்ட்ல இருக்க நிறைய ஹையர் அபிஷியல்ஸ் வந்து இங்கதான் வீடு கட்டி வந்திருக்காங்க பேக் சைடுல. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல DTCP அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் மட்டும் தான் சார் நம்ம கம்பெனில எடுத்து பண்றோம். அதை பொறுத்தவரை இது வந்து DTCP அப்ரூவ்டு. பட்டா, சிட்டா, அடங்கல், FMB எல்லா பேப்பர்ஸும் ஒரு 75 இயர்ஸ்க்கு தெளிவா இருக்கு சார். திருச்சியில இருக்க லீடிங் லாயர் அவரோட ஒப்பீனியனோட இந்த 75 இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், தாய் பத்திரம் இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே ரெடியா கையிலேயே வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்க மினிமமா ஒரு அட்வான்ஸ் போட்டாங்கன்னா நம்ம கொடுத்துறோம். அவங்க செக் பண்ணிட்டு நமக்கு ஓகேன்னா நம்மகிட்ட ஒரு மாசத்துக்குள்ள பத்திரம் பண்ணிக்கலாங்க சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து டைட்டில் கிளியரா இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியா கையில வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் வந்து உங்க லாயர்ட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு நம்ம சைட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு இப்ப புக் பண்ண வராங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது பண்றோமா? இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்ற நண்பர்களுக்காக ஒரு ஆஃபர் உடனே பண்ணிடலாம் சார். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபரா தான் இருக்கும். வழக்கமான ஆஃபருங்கிறது பட்டா, சிட்டா, அடங்கல் அதோட சேர்த்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஓகே. ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தங்க நாணயங்கள் வித்தின் 1 மந்த்ல 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து 1 மந்த்ல பத்திரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா KK நகர் தான் சார். ஏன்னா இது வந்து திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் லிமிட்லயே இருக்கு நம்ம சைட். ஏன்னா கார்பரேஷன் லிமிட்லயே இருக்கிறதுக்கு காரணம் ஏர்போர்ட் தாங்க. அப்போ KK நகர் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். 1 மாசத்துல பண்ணிக்கிறவங்களுக்கு 5 தங்க நாணயங்கள் கொடுத்து. சூப்பர் சார். தேங்க்யூ. திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு நம்ம சைட். அது இல்லாம நம்ம சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னா பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீங்க. அது இல்லாம 5 கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஆஃபர் இது. ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு நம்ம சைட். வெறும் 900 மீட்டர்ல நம்ம சைட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்க போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சைட் வந்து திரும்ப கிடைக்காது. வெறும் 2700 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி ஆஃபரும், இந்த மாதிரி ஒரு சைட் வந்து திரும்ப கிடைக்காது. ஓகே சார். இது இல்லாம நம்ம சைட் வந்து வேற எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும் திருச்சியில? இப்ப நம்ம வந்து சார் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்றதா சார் நம்ம ஸ்டைல். ஓகே. அதை பொறுத்தவரை ஏர்போர்ட்ல இருந்து கீரனூர் சார், புதுக்கோட்டை ரோடு. ரெண்டாவது வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து பஞ்சப்பூர்ல இருந்து துவாக்குடி. இந்த 2 ஜங்ஷனையுமே கவர் பண்ணி தான் பண்றோம். முக்கியமா வந்து ஏர்போர்ட்டும் ஏர்போர்ட்டை சுத்தி உள்ள சரௌண்டிங் ஒரு 1000 ஏக்கர் வந்து ஒரு பெரிய குரூப் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. நல்லார் ஒரு பொருட்டு எல்லோருக்கும் பேயும் மலைன்னு அவர் பண்ற டெவலப்மெண்ட்ல சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே டெவலப் ஆகுதுங்க. அதுலதான் அந்த லூலு மால், தாஜ் ஹோட்டல் இதெல்லாம் அப்கமிங் ப்ராஜெக்ட். அது வந்துருச்சா டிமார்ட்டே ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து இங்க இருக்குங்க. உள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூலு, காலேஜஸ், தொழில்பேட்டை எல்லாமே இருக்கிற
இருக்கிற ஏரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ முதல் திருச்சியில வந்து நல்ல ஏரியா அப்படின்னு சொல்றப்ப தில்லைநகர் சொன்னாங்க. இப்ப திருச்சியில நல்ல ஏரியா அப்படிங்கிறப்ப இப்ப ஃபுல்லா டிராபிக் அது இதுன்னு போயிட்டு அப்ப இருக்காங்க. திருச்சியில வந்து உண்மையில ரொம்ப நல்ல ஏரியாங்கிறது மொராய் சிட்டியும் அது சரௌண்டிங்ல நம்ம மொராய் சிட்டிக்கு முன்னாடியே இருக்கு. அதனால இந்த சைட் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆகும். நம்ம ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிறப்ப முக்கியமா 2 ப்ராஜெக்ட் பண்றோம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த மேரி நகர், இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு அப்படியே சைடுல மொராய் சிட்டி காம்பவுண்ட ஒட்டி. மொராய் சிட்டி வந்து 5500 ரூபா, நம்ம சைட் வந்து 1400 ரூபாங்க. இவ்வளவு விலை எதனால கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து 2010ல டிடிசிபி போட்டு ஏற்கனவே பிஹெச்எல் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே வித்துட்டோங்க. இப்போ வந்து அந்த பிஹெச்எல் எம்ப்ளாய் எல்லாம் திருப்பி அப்ப அவங்க 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தாங்க. அதனால அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா இப்ப சைட்டு போறவங்க இப்பதான் இடம் வாங்கி இப்ப டிடிசிபி வாங்கி ரெரா வாங்குறப்ப அவங்களுக்கு விலை கூடிடுது. அதனாலதான் நம்மளால விலை கம்மியா கொடுக்க முடியுது, அவங்களால கொடுக்க முடியல. இதுதான் சார் மேஜர் ரீசன். ஏன்னா விலை கம்மியான்றவன அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. எப்படி ஒரு இடத்த உண்மையில விலை கம்மியா தர முடியாது. ஏற்கனவே வாங்கினது கம்மி, அதனால குறைந்த லாபத்துல குறைந்த விலையில விற்கிறோம். வாங்குறதே அதிகமா இருந்தா விலை அதிகமா தான். அந்த சைட் நேம் என்ன சார்? அந்த சைட்டோட நேம் வந்து பிஹெச்எல் ஆபீசர் சிட்டின்னு. மொத்தம் அது வந்து 700 வீட்டு மனை. இப்ப அதுல வந்து ஃபுல்லா அதுலயும் வீடுகள்லாம் எவ்வளவு பிளாட்ஸ் அவைலபிள்? அப்ப இது அதுல வந்து ஒரு 22 பிளாட் இதே அளவுக்கு அதுல இருக்கு. ஆனா அது பெரிய ப்ராஜெக்ட். அதுவும் அதே மாதிரி தான் கேட்டட் கம்யூனிட்டி. அதுல இருக்க ரோடு எல்லாம் 60 ஃபீட் ரோடு, 50 ஃபீட் ரோடு. அங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? 1400 ரூபா தான். ஏன்னா அது இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம். ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா அது 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். அதுவுமே 2 கிலோமீட்டருங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதுவுமே பக்கம் தான். அங்க வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். அங்க 1400. இப்ப இது இல்லாம வேற என்ன சைட் சார்? இது இல்லாம புதுக்கோட்டை ரோட்ல மண்டையூர்ன்ற இடத்துல ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா தாங்க. சதுரடி 4 லட்சம் ரூபா. ஆமா ஆமா, சதுரடி 330 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். வெறும் 330 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அந்த 330 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல அந்த சைட்ல என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா சுத்திலுமே 16 வீடு இருக்கும். போர் போட்டு கொடுத்துருப்போம், ரோடு போட்டு கொடுத்துருப்போம், இபி ஃபெசிலிட்டி இருக்கு. உடனே மக்கள் வீடு கட்டுற மாதிரி 330 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரே கம்பெனி திருச்சியில எம்பையர் எஸ்டேட்ஸ் தான். சூப்பர் சார். ஏன்னா நான் மத்ததெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன். எல்லாரும் சொல்ற மாதிரி என் கம்பெனிங்கிறதுக்காக சொல்ல. 330 ரூபா இருக்கணும் சைட்டு. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இபி இருக்கணும், உடனே வீடு கட்டுற ஃபெசிலிட்டி இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், சுத்திலும் வீடுங்க இருக்கணும், பைபாஸுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கணும். ஏன்னா பஸ் விட்டு இறங்கி வர்ற மாதிரி இருக்கணும், மக்கள் வசிக்கிற மாதிரி இருக்கணும். 330 ரூபாய்க்கு எங்கேயுமே இல்ல சார். நானும் தேடி பார்த்தேன். இந்த சைட் எனக்கு கிடைச்சிச்சு, அதனால நான் எடுத்து பண்ணேன். இது வந்து நம்மளோட அடுத்த சைட்டு சார். இந்த சைட் வந்து தஞ்சாவூர் பைபாஸ். இது புது ரிங் ரோடுங்க. தஞ்சாவூர் பஸ் இனிமேல் அங்கிட்டு போவாதுங்க. பால் பண்ண காட்டூர் அங்கிட்டு போகாம பஞ்சப்பூர்ல இருந்து டைரக்டா இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர்ஸ். இந்த சைட்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு. என்ஹெச்ல இருந்து வர்ற இந்த ரோடு பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு. ஏன்னா 60 அடி ரோடுங்கிறப்ப இமிடியேட்டா விலை வந்து ஏறும். இதோட ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருவரம்பூர். ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ணி இதுல வந்து நாங்க தார் ரோடு போற போறோம், ஸ்ட்ரீட் லைட் போற போறோம், ஃபுல்லி காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்கிறோம், போர் போட்டு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருவோம் சார். சதுரடி வந்து 1180 ரூபாய்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் வித் ஃப்ரீயோட. உடனே பத்திரப்பதிவு 1 மாசத்துல பண்றவங்களுக்கு 2 தங்க நாணயங்கள் ஃப்ரீ. இங்க இருந்து கரெக்டா நம்ம மாத்தூர் ஜங்ஷன் 2 கிலோமீட்டருங்க. இங்க இருந்து துவாக்குடி ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர். இதுதான் இந்த சைட்டோட மேஜர் ஃபியூச்சர். 2005ல காட்டூர் கைலாஷ் நகர் இதே மாதிரி தான். அப்ப வந்து தஞ்சாவூர் ரோடு அந்த ரோடா இருந்ததுங்க. காட்டூர் கைலாஷ் நகர் இதே மாதிரி தான் இருந்தது. அப்ப வந்து சதுரடி வந்து வெறும் 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு 1150 ரூபாய் சொல்றேன். இன்னைக்கு காட்டூர் கைலாஷ் நகர் 7000 ரூபாய். இது இன்னும் 5 வருஷத்துல 3 மடங்கு விலை ஏறக்கூடிய வீட்டு மனைகள். காட்டூர் கைலாஷ் நகர் மாதிரி இந்த சோலை அப்பாஸ் நகர் கூடிய விரைவில் விலை ஏறும். மொத்தம் 95 பிளாட் இருக்குங்க. இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்க. ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. திருச்சியில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல ரெடி டு ஆக்கவோ உடனே வீடு கட்டி குடிப்போம்னாலும் சரி ஒரு 330 ரூபாய் பட்ஜெட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. 2700 ரூபாய் வரை கொடுத்துட்டு இருக்காங்க. பெஸ்ட்டா உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்க வந்து இடம் வாங்கிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நியர்பை உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வீடியோல வந்து கிளியரா சொல்லியிருப்போம். இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடனே ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணி உங்க ப்ராஜெக்ட் வந்து புக் பண்ணிருக்கேன். தேங்க்யூ, பை.